அவங்களுக்கு இந்த கட்சியில் இருப்பாங்க, இந்த கட்சி தோற்றுட்டா அந்த கட்சிக்கு ஓடுவாங்க. ஆனால் தொண்டர்கள் முக்கால்வாசி பேர், நாட் ஆல், நிறைய பேர் வந்து பாவம் அந்த எம்ஜிஆரோட விசுவாசியோ இல்லாட்டி ஜெயலலிதாவோட விசுவாசியாக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த செங்கோட்டையனுக்கு புரியல. இந்த செங்கோட்டையன் வந்துட்டு பிஜேபியோட வலையில் சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக ஒரு அரசியல் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் மை அப்பீல். நீங்கள் வந்து கட்சியை விட்டு போகக்கூடாது, நீங்கள் கட்சியிலே உட்கார்ந்து சண்டை போடணும். ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து யூஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மெம்பர். இந்த இபிஎஸ் வந்து திமிர் பிடிச்சி ஆடுது. ஆனால் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லலாம் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா கூட இருந்து நீங்கள் வந்து அந்த கேம்பெயினெல்லாம் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஆகையால் யோசிங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆரோட விசுவாசியா இல்லாட்டி பிஜேபியோட விசுவாசியா? இந்த நிர்மலா சீதாராமன் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு செங்கோட்டையன் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லாட்டி சசிகலாவோட சப்போர்ட் பண்ணி போனார்னா அவரோட வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை சூன்யமாயிடும். இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறாரு? அதுதான் அவர் வந்துட்டு பிஜேபி வந்து அவங்கள மிரட்டிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஊழல் இருக்குது இந்த அதிமுகவில் இருக்கும் நிறைய மந்திரிகளுக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சியில் இப்போது வேலுமணி மேலேயே எடுத்திருக்காங்க இந்த ஊழல் கேஸுங்கள்லாம். ஸோ அதெல்லாம் பிஜேபியோட மெயின் இதே டார்கெட் வந்துட்டு இந்த அதிமுகவில் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அந்த மந்திரிங்களை மிரட்டி அவங்கக்கிட்ட காசை பறிக்கிறது, இல்லாட்டி அவங்கள வந்து இந்த எலெக்ஷன் செலவை பார்த்துக்க சொல்கிறது தான் மெயின் வேலை.